கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இயேசு அவரை பின்பற்றி வந்த திரளான ஜனங்கள் அவரிடத்திலே வருகிறதை கண்டு அவர் பிலிப்புவை நோக்கி, தன்னுடைய சீஷர்கள் ஒருவனை நோக்கி, இவர்களுக்கு புசிப்பதற்காக சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் கூட அதற்கு 100 பணம் தேவைப்படுமே என்று சொன்னார். ஏனென்றால் அங்கே இருந்ததான ஜனங்கள் எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் கவனிக்கும் போது 10வது வசனத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். 5000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் அங்கே கூடியிருந்தார்கள். இவர்கள் எல்லாருமே எதற்காக கூடி வந்தார்கள் என்பதை நாம் கவனிப்போம் என்றால், அவர் வியாதிக்காரிடத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே எங்கே அற்புதங்கள் இருக்கிறதோ, எங்கே அற்புதங்கள் நடக்கிறதோ அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கூடி வருகிறார்கள். பெரும் கூட்டமான ஜனங்கள் கூடி வருவதற்கு இந்த காலத்தில் எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்தால் போதும், ஒரு அற்புதம் நடந்தால் போதும், ஜனங்கள் அந்த இடத்துக்கு திரளாய் வருவார்கள். பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், சில வினோதங்களை காட்டி பெரும் கூட்டத்தை கவர்கிறதை பார்க்கிறோம். பெரும் கூட்டமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பகுதியில் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கும் இயேசுவிடத்தில் வந்த கூட்டம் அப்படித்தான் வந்தது. எதற்காக இயேசுவிடத்தில் வந்தார்கள்? இந்த மாதிரி இவரும் ஏதோ ஒரு வினோதமாக செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பார். ஒரு கல்யாண வீட்டில் அவர் தண்ணீரை என்ன செய்தாரா? திராட்சரசமாக மாட்டினாரா? ஊர் உலகத்தில் எல்லாம் அது மக்கள் கேள்விப்பட்ட பிறகு வர பார்க்கணும்னு ஆசை வருமா வராதா? அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, பாத்திரணும் வருமா வராதா? இயேசு அவர் செய்த அற்புதங்களை ஜனங்கள் பார்த்தார்கள். அந்த அற்புதங்களை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஒரு வித்தியாசமான நபராக ஒரு நபர் மாறும் பொழுது அந்த வித்தியாசமான அந்த நபரை பார்ப்பதற்கு ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? விரும்புகிறார்கள். அதுக்காக மக்கள் என்ன செய்கிறார்கள்? அலைமோதுகிறார்கள். இங்கே எவ்வளோ பேர் கூடினாங்களா? 5000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி வந்திருந்தார்கள். ஆனால் அங்கே வந்ததான ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதத்தை மாத்திரம் செய்து கொண்டிருக்கவில்லை, அதிசயங்களை மாத்திரம் காண்பித்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி மாத்திரம் செய்து கொண்டே இருந்திருப்பார் என்றால் அவர் ஒரு வித்தையை காட்டுகிற ஒரு ஆள் போல் இருந்திருப்பார். மற்ற போலியாக நிறைய மக்கள் எழும்பினது போல அவர்களை ஒன்றாக இருந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்வதற்காக மாத்திரம் வரவில்லை. இயேசு அவர் என்ன செய்தார் என்றால், மனிதனுடைய தேவையின் மேல் அக்கறை உள்ளவராக இருந்தார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் சந்தேகமே இல்லை. இயேசு செய்கிற அற்புதம் உண்மையான அற்புதமாக இருக்கும், உண்மையான அற்புதமாக இருக்கும். ஆலயத்துக்கு வரும்பொழுது சுகமாச்சுது, வீட்டில் போன உடனே சுகம் அப்புறம் காணாமல் போச்சுது அப்படின்னு சொல்ல வேண்டியது வராது. நீங்கள் பெற்ற சுகம், அது எந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றீங்களோ அது மறுபடியும் அது வரவே வராது, மறுபடியும் அது வரவே வராது. ஆண்டவர் உங்களுக்கு வியாதியை மாத்திரமல்ல, உங்களை போஷிக்கவும் ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினியோட தாட்சியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இருக்கிறது. இயேசு உங்களுடைய வியாதிகளை சுகமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவிடத்திலே கையிலே அப்பம் இல்லை,
சீஷருடைய கையிலேயும் அப்பம் இல்லை. ஆனால் அவர் கேட்டார், உங்களிடத்துல ஏதாவது அப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த சிறு பையனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவனிடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அவனை கொண்டு வந்து நிறுத்தின பொழுது இயேசு கிறிஸ்து அதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. இயேசு அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து மற்ற ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் சொன்னார். இன்னொரு பகுதியில் சொல்லி இருக்கிறது, பந்தி இருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஜனங்களை உட்கார வைத்தார்கள். ஜனங்களை உட்கார வைத்த பொழுது அற்புதம் நடந்தது. ஜனங்களை உட்கார வைத்தார்கள். ஜனங்களை உட்கார வைத்தது யார்? இந்த 12 சீஷர்களும் அதை செஞ்சிருப்பாங்க. 5000 பேரை கண்ட்ரோல் பண்ற வேலை யாருக்குடைய வேலை? இந்த 12 சீஷர்களும் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. அந்த வேலையை அவர்கள் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு கூட செய்தார்கள். தலைவன் ஒரு காரியத்தை சொன்னா அதை புரிஞ்சிட்டு செய்தா நிச்சயமா அற்புதம் நடக்கும். உங்க ஆபீஸ்ல ஒபீடியன்ஸ் இருந்ததுன்னா, உங்க ஆபீஸ்ல இருக்கிறதான மேனேஜர் அவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்தால், அவர் சொல்லுகிறது ஒருவேளை அது பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், ஆனால் அதை செய்து பாருங்கள், அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்க வீட்டில் எப்பொழுது கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை அவர் செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். மனைவி கீழ்ப்படியும் பொழுது அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். உட்காருங்கள் என்று சொன்ன உட்காரணும். எழும்பணும்னு சொன்ன என்ன செய்யணும்? எழும்பணும். இங்க உட்காராதுங்கன்னு சொன்னா அங்க உட்காரக்கூடாது. உட்காரும்போது எல்லாரும் உட்கார வையுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வேத பகுதியில் நீங்கள் படிக்கிற சமயம் சுவிசேஷத்தில் படிக்கும் பொழுது பந்தி உட்காரும்படி செய்தார். பந்தி என்ற வரிசை வரிசையாக உட்கார வைத்தார்கள். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது ஆண்டவரிடத்தில் வருகிறது மாத்திரமல்ல, வந்த பிறகு நாம் அவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாய் மாற வேண்டும். எதிர்த்து நிற்கிற மக்களாய் இருக்கக்கூடாது. ஒரு இந்த எதிர்ப்பின் ஆவி இருக்கு பாருங்க, இந்த முரட்டாட்டமான ஆவி, அந்த ஆவி இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆண்டவர் தேவைகளை சந்திக்க மாட்டார். ஆண்டவர் பசியை போக்க மாட்டார். ஆண்டவர் வறுமை நீக்க மாட்டார். உங்கள் வறுமை நீங்க வேண்டும் என்றால், உங்களுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நீங்கள் உட்கார வேண்டியது அவசியம். அதுவும் எப்படி உட்கார வேண்டும்? பந்தி பந்தியாய் உட்கார வேண்டும். ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் வந்தாலே அங்கே ஒழுங்கு இருக்கிறது. உங்க வீட்டை ஒழுங்குபடுத்தி பாருங்கள். உங்க வீட்டில் குறைவுகள் நீங்கும். உங்க டைம் ஒழுங்குபடுத்தி பாருங்கள். ஆண்டவர் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு அன்றைக்கு போஷித்தது போல உங்கள் கொஞ்சம் சம்பளத்தையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர் செய்வார். அந்த கொஞ்சம் சம்பளத்தை வைத்துக்கொண்டு பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், எப்படி இந்த பணத்தை பட்ஜெட் போட்டு எப்படி பிரித்து எப்படி வேலை செய்வது, எப்படி அதை வைத்து உபயோகப்படுத்துவது அப்படின்னு கொஞ்சம் நீங்க பிளான் பண்ணி அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க குடும்பத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். எனக்கு கொண்டு வந்தது எனக்கே உரியது என்று சொல்லி அந்த சிறுவன் என்ன செய்யவில்லை? அதை அவனிடத்தில் வைத்திருக்கவில்லை. அவன் என்ன செய்தான்? அதை சீஷனிடத்தில் கொடுத்தான், பிலிப்பு இடத்தில் கொடுத்தான். பிலிப்பு அதை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொடுத்தான். இயேசு அதை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்தார். சுயநலமாய் வாழாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தாராளம் உள்ள மக்களாக, பிறகு கொடுக்கிற மக்களாக, அப்படி மக்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தனக்காக வைத்துக் கொண்டு தானே சாப்பிட்டு கொண்டு தானே அனுபவித்துக் கொண்டு இருக்காதபடிக்கு மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக வேண்டும் என்று சொல்லி யார் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட சுயநலம் இல்லாமல் செயல்படுகிற அவர்கள் மூலமாய் அற்புதம் நடக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். இவ்விதமாய் இங்கே அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்பத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அற்புதத்தை செய்தார். வியாதியை சுகமாக்குகிற அற்புதம். இரண்டாவதாக இயேசு செய்த அற்புதம், அவர் அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பசியை போக்கி அவர்களை ஆசீர்வதித்தார். இதை பார்த்த பொழுது 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம். 26வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல,
நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்பத்தை புசிக்கிறதுக்காக, அற்புதத்துக்காக மாத்திரம், தீர்க்க தரிசனத்துக்காக மாத்திரம், அதாவது தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக மாத்திரம் கூடுகிற அல்லாவிட்ட இயேசுவிடத்தில் வருகிற ஒரு கூட்டம் உண்டு. Why I am following Jesus? இயேசுவை நான் ஏன் பின்பற்றுகிறேன்? அற்புதத்தை பெறவா, இல்ல அதிசயத்தை பார்க்கவா, இல்ல அப்பம் பெறவா, வேலை கிடைக்கும் என்பதற்காகவா, இந்த உலக பிரகாரமான சில நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக கூடி வந்திருக்கிறோமா? அதற்காக பின்பற்றுகிறோமா? அப்படி பின்பற்றுகிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்டோம் என்றால் நாம் 1ஆம் வகுப்பில் இருக்கிறோம். We are in the first standard. முதல் நிலையிலேயே இருக்கிற விசுவாசிகள் இவர்கள். அந்த அனுபவத்தோடு கூட அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. They cannot get the eternal life. They cannot enter into the eternal life. They cannot enter into the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே இவர்கள் பிரவேசிக்க முடியாது. அற்புதத்துக்காக பின்பற்றுகிறவர்கள், அப்பத்துக்காக பின்பற்றுகிறவர்கள், ஆசீர்வாதம் கிடைத்தா பின்பற்றுவாங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னா ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? கையில் வைத்து ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நான் அப்பத்துக்காக மாத்திரம் பின்பற்றுகிற ஆளாக இருக்கக்கூடாது, ஏதோ வசதிக்காக மாத்திரமா பின்பற்றுகிற ஆளாக இருக்கக்கூடாது. இயேசுவை பின்பற்றினா எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அந்த நன்மை கிடைக்கும், இந்த நன்மை கிடைக்கும் என்பதற்காக மாத்திரம் நான் பின்பற்றுகிற ஒரு நபராக இருக்கக்கூடாது. எப்படி மாற வேண்டும் எனக்கு சொல்லுங்க என்று சொல்லி கேட்கணும். அருமையார்களே, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 60ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இங்கே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட பிறகு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இதை யார் இந்த உபதேசத்தை கேட்பார்? இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொல்லி சீஷர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. புதிதாய் வந்தவர்கள் அல்ல, சீஷர்களை முறுமுறுத்தார்கள். ஏன் என்று சொன்னால் சீஷர்கள் அவர்கள் எதற்காக இயேசுவை பின்பற்றினார்கள்? இயேசு ராஜாவாக மாறுவார், நம்ம எல்லாருக்கும் மந்திரி சபையில் இடம் கிடைக்கும், அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஆகவே தான் அடிக்கடி இயேசுவிட்ட கேட்டாங்க, எப்பொழுது ராஜ்யத்தை தருவீர், எப்பொழுது ராஜ்யத்தை ஏற்படுத்துவீர் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் ரெக்கமெண்டேஷன் வேற ஆட்கள் வந்து கேட்டாங்க, அப்படி நீ ராஜ்யத்தை ஏற்படுத்தும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? என் மகனுக்கு முக்கியமான மந்திரி கேபினட் என்ன செய்யணும், அவனுக்கு முக்கியமான மந்திரி பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு சீஷனுடைய அம்மா பதவிக்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், ரெவரண்ட் ஆகிறதுக்காக, பாஸ்டராகி பணம் சம்பாதிக்கிறதுக்காக, விசுவாசியாகி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அதற்கு பின்பற்றுகிற ஆட்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு மிக தெளிவாய் பேசுகிறார். பரலோகத்தில் ஒரு சிறு பகுதியை கூட கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்க மாட்டார். நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறதில்லை. நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த வசனம் 6வது அதிகாரத்தில் வாசித்த அந்த 54 வசனம் சொல்கிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் அந்த பரலோகத்தில் அவன் நித்திய ஜீவனை அவன் அனுபவிப்பான், பெறுவான். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் கடைசி அதிகாரம் 12 அதிகாரம் 13 வசனம், நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு, இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். they were murmuring. சில காரியங்களை இயேசு சொல்லும் பொழுதும் சரி, இல்லைன்னு சொன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற சொன்னாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது. இல்லை சில சமயத்தில் அது தற்காலத்துக்கு ஏற்ற விதமாக இருக்காது, ஏதோ விதத்தில்
புரியாம இருக்கலாம், பிடிக்காங்க புரியாம இருக்கலாம். புரியாத விஷயமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் முறுமுறுக்க மாட்டோம். புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் உற்சாகம் இல்லாமல் செயல்பட மாட்டோம். முறுமுறுத்தாலும் இவங்க, அதாவது இங்கே முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம், ஆனா அங்க அவங்க முறுமுறுக்கல்ல. முறுமுறுக்காம இருந்ததுனால தான் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்துல முறுமுறுக்கிற ஆளா இருக்கிறீங்களா? இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி நீ முறுமுறுக்கிற ஆட்களா இருக்கிறீங்களா? ஒரு நாளும் நீங்கள் உங்கள் சுதந்திர வீதத்தில் நீங்கள் பங்கை பெற முடியவே முடியாது. இந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? முடிவிலே சுதந்திர வீதத்திற்கு நீ என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். சுதந்திர வீதம் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, அங்கே போகும் பொழுது நீதியின் கிரீடத்தை பெற வேண்டும். அங்கே போகும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும். அங்கே போகும் பொழுது வாடாத கிரீடத்தை பெற வேண்டும். பரலோகத்துக்கு மாத்திரம் போனா போதும் அப்படிங்கிறது இல்லாம நாங்க பரலோகத்துல போகும்போது எனக்கு ஆண்டவர் நீதியின் கிரீடத்தை தர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பரலோகத்துக்கு போகும் பொழுது எனக்கு ஜீவ கிரீடத்தை கத்த தர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? பரலோகத்துக்கு போகும் பொழுது எனக்கு வாடாத கிரீடம் என்று வசனம் சொல்லுகிறது, அந்த கிரீடம் எனக்கு வேணும். இந்த 3 கிரீடம் எனக்கு வேணும்னு சொல்றாள். இன்னும் வேற என்னென்ன கிரீடங்கள்லாம் இருக்கிறதோ, மகிமை எல்லாம் இருக்கிறதோ, சுதந்திரங்கள்லாம் இருக்கிறதோ, அதெல்லாம் எனக்கு வேணும். பரலோகத்திலே போகும் பொழுது நான் மேன்மையான ஒரு மகிமையான ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? இயேசுவிடத்தில் ஒரு வந்து கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொன்னார், என்ன செய்? கற்பனைகளை கைக்கொள். அப்ப உடனே அவன் சொன்னான், நான் எல்லாம் கை கொண்டு வருகிறேன். சரி போ அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அடுத்ததாக என்ன சொன்னார் என்றால், நீ போய் உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவனுக்கு இப்பொழுது நித்திய ஜீவனை பெறுவதை குறித்து மாத்திரமல்ல, அந்த நித்திய வாழ்விலே அங்கே போகும் பொழுது அவன் பொக்கிஷம் என்று சொன்னால் அங்கே ஒரு சிறப்பானவனாய், அந்தஸ்துள்ளவனாய், மிகுந்த ஆஸ்தி உள்ளவனுக்கு ஒப்பானவனாய், ஒரு சிறந்தவனாய், ஒரு மகிமையிலே மேன்மை உள்ள மகனாக அங்கே இருக்க வேண்டிய வழியை இயேசு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறான். அவன் என்ன செய்தான்? அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கத்தோடையே புறப்பட்டு போய்விட்டான் என்று சொல்லி இருக்கிறது. அநேகருக்கு இந்த உலகத்தில் உள்ளதான அந்தஸ்துகளும் ஆஸ்திகளும் பதவிகளும் காரும் பங்களாவும் இல்ல, உலகத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்தால் போதும், அதை மாத்திரம் லட்சியமாய் வைத்து இயேசுவை பின்பற்றுகிற மக்களாக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் அதையும் கடந்து கற்பனைகளை மாத்திரம் கை கொண்டால் போதும், விசுவாசித்தால் மாத்திரம் போதும், கற்பனைகளை கை கொண்டால் மாத்திரம் போதும் என்கிற நிலைமையிலே ஜீவிக்கிற மக்கள். நான் சொன்னேன், முதல்ல இருக்க அந்த கூட்டம் அற்புதத்துக்காக அவரை பின்பற்றுகிற கூட்டம், அது பரலோகத்துக்கு போகாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்காது. நான் சொல்ற 2வது கூட்டம் இருக்கிறதே, இந்த 2வது கூட்டம் அவர்கள் என்ன செய்வார்? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். ஆனால் பரலோகத்திலே போகும் பொழுது நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே மாத்திரமல்ல, இன்னும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே பொக்கிஷத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக அங்கே நாம் அந்தஸ்துள்ள மக்களாக வாழணும். பரலோகத்திலையும் கூட அந்தஸ்துல வாழ முடியும், அந்தஸ்து இல்லாமல் வாழ முடியும். இயேசுவிடத்தில் வந்தவனை போல நீங்கள் போகாமல் பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேணும். அப்படின்னா அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன எப்படியெல்லாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று 5:24 அவர் சொன்னவர், விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நித்திய ஜீவன்ல நீங்க பிரவேசித்து அந்தஸ்து உள்ளவங்களா வாழணுமா, கனவான்களா வாழணுமா, மகிமை உள்ளவங்களா வாழணுமா, நீதி கிரீடத்தை பெறணுமா, ஜீவ கிரீடத்தை பெற வேண்டுமா, கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்கிறது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அன்னதினம் ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்கிறார். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டாமோ? அநேகம் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறோம். வேதம் என்ன சொல்றது? பிசாசுகளும் என்ன செய்கிறது? விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லும் பொழுது அவைகள் பயந்து கீழ்ப்படிந்து ஓடுகிறது. போ என்றால் அது என்ன? போகிறது. அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவைகளுக்கு இருக்கிறது, நடுங்குகிறது. கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதாது, விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, கிரியை உள்ள விசுவாசம் தேவை. அது என்ன கிரியை உள்ள விசுவாசம் என்கிறது இங்கே யாக்கோபு நிருபத்தில் படித்தோம். ஒருவன் குளிராயிருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும்? வஸ்திரம் கொடுக்க வேண்டும். ஒருவன் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஒருவன் ரட்சிக்கப்படாதவன் இருந்தால் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஒருவன் சுகம் இல்லாமல் இருந்தால் அவனை போய் வீட்டிலே போய் சந்திக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகள் உள்ள விசுவாசம் நமக்கு தேவை. யோவான் சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான சமயத்திலே, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று அங்கே இயேசு சொன்னார். அர்த்தம் என்ன? அற்புதத்தை மாத்திரம் நம்பி அற்புதத்துக்காக அற்புதமான இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவரை பின்பற்றுகிற மக்களாக அல்ல. இரண்டாவது, விசுவாசத்தோடு கூட கிரியை நடப்பிக்கிற மக்களாக இருக்க வேண்டும், கிரியை செய்கிற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த வசனம் சொல்கிறது, ஜீவனையே கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். we must take risk for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக நாம் சில சிரமங்களை எடுக்க வேண்டியது இருக்கும், சில காரியங்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். உறவுகளை இழக்க வேண்டியது இருக்கலாம், உற்றாரை இழக்க வேண்டியது இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தை இழக்க வேண்டியது இருக்கலாம், நண்பர்களை இழக்க வேண்டியது இருக்கலாம். இப்படி பல காரியங்களை இழக்க வேண்டியது இருந்தாலும் அதற்கும் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், சுதந்திர வீதம் உண்டு. நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, நீ முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். மோசைக்கும்பாக நாம எப்படி எங்க பரலோகத்தில் இருக்க போகிறோம்? பேதுருக்கும்பாக நாம் பரலோகத்தில் எப்படி நாம காட்சி அளிக்க போகிறோம்? பவுலுக்கும்பாக நம்ம எப்படிப்பட்டவளா இருக்க போகிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் நாம் எதை இழக்கிறோமோ, எவ்வளவு தியாகம் பண்ணுகிறோமோ அதை பொறுத்து கர்த்தர் பரலோகத்திலே நமக்கு பெரிய வாழ்வை வைத்திருக்கிறார். பரலோக நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையை நீங்க முழுமையாக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணதுனால அங்க சுதந்திர வீதம் கிடைக்காது. உங்க வாழ்க்கை முழுவதுமா உங்க புருஷனுக்கு சாப்பாடாக்கி போட்டு அவனுக்கு துணி துவச்சு கொடுத்து பராமரிச்சதுனால பரலோகத்தில் சுதந்திர வீதம் கிடைக்காது. இந்த உலகத்தில் நீங்க வேறு ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக சில காரியங்களை செய்திருக்கலாம், அதனால உங்களுக்கு அங்கே சுதந்திர வீதம் கிடைக்காது. சுதந்திர வீதம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய? உங்க வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தூக்கத்தை வெறுக்கிற ஆயத்தமா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் முழுவதும் ஜெபத்துக்கு வர்றீங்க? எத்தனை பேர் முழங்கால் நினைச்சு ஜெபம் பண்றோம்? ஆகவே ஜீவன் அப்படின்னா அது கொஞ்சம் வேதனை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை, கஷ்டம் அனுபவிக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக கஷ்டப்படணும், கிறிஸ்துவுக்காக நடக்கணும், கிறிஸ்துவுக்காக பட்டினியா இருக்கணும், கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இழக்க வேண்டியது வந்தாலும் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதை இயேசு சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்? கம்ஃபர்டபுள் லைஃப் பாருங்க, அது நம்ம பரலோக நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு இடைஞ்சலாம். உண்மையா சொல்றேன். அநேகர் நம்ம என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா, அது வேணும் இது வேணும், நிறைய நமக்கு சுகமாகமா நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டா
அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அது எவ்வளவு நமக்கு அதிகமாகிறது. பாயில் உறங்குற டைமில் இருந்த ஒரு அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம், பெரிய மெத்தை வாங்கி போட்டு படுக்கும் பொழுது இல்லைங்க, வச்சுட்டு பாய் போடுறதுக்கு இடம் இருந்தால் பாயை போட்டு தூங்கலான்ட்டு அறைகிற ஆசைப்படுறாங்க. காரில் போய் ஊழியம் செய்யும்போது இருக்கிறது அந்த சுகத்தை விட நடந்து போய் ஊழியம் செய்யும்போது சுகம் வித்தியாசமானது. எனக்குள்ள எல்லாவற்றையும் எனக்கு இழப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கு. இயேசுவுக்காய் நஷ்டம் என்று விட வேண்டும். தியாகம் சகிக்கணும், பாடுபடணும், இயேசுவுக்காக பாடுபட வேண்டும், இயேசுவுக்காக ஜீவனையே விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் பரலோகத்தை என்ன தருவார்? உங்களுக்கு சுதந்திர வீதத்தில் பங்கை தரப்போகிறார். நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும் சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பர் இயேசுவிலே எந்தன் பாவங்கள் போக்கியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன். எந்தன் ஜீவியம் மாற்றியதா. அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன். எந்தன் ஜீவியம் மாற்றியதா. நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. அற்புத நன்மைகள் செய்தவர் இன்னமும் எம்மை காத்திடுவார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். அத்தனை நாட்களும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் செல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன்.
ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. எம்மை தேற்றிடவே இந்தவ தேவ ஆவியமில் நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசக்கிருபைகள் அளித்திடுவான். நேர்ந்திடும் துன்ப துயரமாம் வேளைகளில் நேசக்கிருபைகள் அளித்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. வேளைகள் நேசக்கொடி அசைத்தே வேகமாய் வந்தே பதிலளித்தான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். தப்பிடும் வழிகள் எந்த ஆபத்தினில் வேத வசனத்தால் நடத்திடுவான். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. பல சோதனை எம்மை சூழ்ந்திட்டதால் நற்பலன் வாழ்வில் பரிசுத்தமே. சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவேன் தரிசிக்க தூய முகம். சீயோனை எமக்காய் கட்டி வெளிப்படுவார் சேவேன் தரிசிக்க தூய முகம். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன். ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவாமல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி